கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. 8/1/2025 ஆகிய இந்த நன்னாளுக்காக கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கின்றேன். உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்க வேண்டிய வேத பகுதி மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனமும் 14ஆம் வசனமும். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். பிரியமானவர்களே, கேட்டுக்கு போகிற வாசல் வழி விசாலமாயிருக்கிறது, அதில் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமாக இருக்குதான், நெருக்கமாக இருக்குதான், அதை கண்டுபிடிக்கிறவர்களே சிலர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் அதில் பிரவேசிக்கிறவர்கள் எவ்வளவு சிலராயிருப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்போரோ என்று லூக்கா 18:8 சொல்லுகின்றார். ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், சுகமுக வாழ்க்கை பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை கொண்டு போகாது. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள் என்று சொல்லி. நாம் இடுக்கமான வாசலை தான் தெரிந்து கொள்ள வேண்டும், அதில் பிரவேசிக்கிறதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு பற்றி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணுன்னாக்க உபத்திரவங்களின் ஊடாகத்தான் நாம் அதில் பிரவேசிக்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் உபத்திரவங்களின் வழியாகத்தான் நமக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்கிறார். ஆகவே நமக்கு தேவன் அளித்த ரட்சிப்பை பூரணப்படுத்த உபத்திரவங்களை நாம் தெரிந்து கொள்வோம், சுகபோக வாழ்க்கையை விட்டுத்தள்ளுவோம், கர்த்தருக்கென்று பாட அனுபவிப்போம். இந்த வார்த்தை உண்மையுள்ளது. என்னவெனில், நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம், அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம், நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார் என்று சொல்லி 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள் நமக்கு அறிவுறுத்துகிறது. ஆகவே பிரியமானவர்களே, தீமோத்தேயுவுக்கு பவுல் சொன்னது போல நல்ல போர் சேகவனாய் தீங்கு அனுபவி என்று 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லியபடி தீங்கு அனுபவிக்க, பாட அனுபவிக்க நாம் முன் வருவோம். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு நாம் முந்திக்கொள்வோம். கர்த்தர் நல்லவர். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மகா இரக்கமும் கிருபையும் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாளிலே தேவரீர் எங்களோடு கூட பகிர்ந்து கொண்ட நல்வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த உலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி பவுலடிகளார் வழியாக பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு எச்சரிப்பு கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, அந்த எச்சரிப்பின்படி நாங்கள் வாழ எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உபத்திரவங்களை நாங்கள் தெரிந்து கொண்டு உபத்திரவங்களின் ஊடே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதற்கு எங்களை உமக்கு அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்க, காத்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.